தம்பி இயக்குனர் திரு பிரதாப்தாசன் அவர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களின் அதையும் தாண்டி கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடத்தின எங்கள் தோழர் நிகழ்ச்சி நடத்தபடியாக அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக நீதி பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு நடத்தும் நூல் வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு தமிழ்வித்தன் அவர்களை, திமுக மாவட்ட உறுப்பினர்களை, மாநிலத்தின் தலைவர் ஐயா முத்துசாமி அவர்களை, செயலாளர் காமா இளவரசன் அவர்களை, சென்னையிலிருந்து வருகை பெற்றிருக்கும் சமூக நீதி பாதுகாப்பு கணேசன் அவர்களை, வருகை பெற்றிருக்கும் உயர்நீதிமன்ற சென்னை வழக்கு டாக்ஸ் கமிட்டி தலைவருமான ஐயா சென்னீரப்ப அவர்களை மேடை கலைக்கிறேன். டி ஜெயராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன். கவிஞர் திரு அருண் கிருஷ்ணன், அருண் இலக்கிய அமைப்பு ஒசூர், நிகழ்ச்சி நடத்தபடியாக நீதி எப்படி இருக்க வேண்டும், அங்கிருந்து மாநிலத்துக்கு எப்படி கொண்டு வர வேண்டும், மாநிலத்திலிருந்து மாவட்ட வாரியாக எப்படி வாழ்த்துறையை அறிந்து அமர்ந்திருக்கும் சென்னையில சேலத்துல தர்மபுரியில செஞ்சு அது ஒரு பெரிய விஷயம். ஓசூர்ல செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் வந்து வாழ்த்துருக்கீங்க. அதெல்லாம் தவிர்த்து வருகின்ற மாணவர் தந்தையா வந்து சிற்பியா ஆனா அந்த செந்தில வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் எம்பியா கூட நான் சொன்னேன் அந்த பேர் படிகள் ஒருத்தர் எம்பியா இருக்காரு. அவர் சூழ்ச்சி நிறுத்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. செலக்ஷன் நல்லா கரெக்ட்.
மொழி என்பது சமூக ஊடக பயன்பாட்டுக்கு மட்டுமானது என்று ஆகிவிட்டது. தமிழ் மொழிக்கு பல சவால்கள் இருக்கின்றன. தமிழ் மொழி வணிக மொழியாக இல்லை. உலக அரங்கில் வணிகம் செய்கிற மொழிகள் தான் நிலைபெறும் என்கிற ஒரு சூழல். மொழி என்பது பண்பாட்டை கடத்தும் கருவி என்பதை தாண்டி வணிகத்துக்கான கருவியாக இருந்த காரணத்தினால இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆங்கிலம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அறிவியலுக்கான கருவி. நான் மருத்துவன், நான் MBBS படிக்கணும், MS படிக்கணும், MCH படிக்கணும், FRCS படிச்சிருக்கேன். இது எல்லாமே ஆங்கிலத்தில் படிக்க வேண்டிய கட்டாயம். அதற்காக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை. தமிழ் மொழிக்கு அந்த இடத்தை நாம் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி தமிழை வளர்க்கவில்லை. தமிழை வெறும் வாய்ச்சொல்லில் மட்டும் வளர்ந்துவிட்ட நூற்றாண்டை கடந்திருக்கிறோம். உண்மையிலேயே தமிழை வளர்ப்பது என்பது, ஒரு மொழியை வளர்ப்பது என்பது அந்த மொழிக்கான அதிகாரத்தை தருவது அல்லது அந்த மொழிக்கான அறிவியல் இடத்தை தருவது ரெண்டுமே தமிழகம் செய்யவில்லை. ஆனால் சூழலில் ஒரு நூலை எழுதுவது என்பது மொழி வளர்ப்பதற்கான, மொழியை வளர்ப்பதற்கான ஒரு கருவி என்ற வகையில் அந்த இளைஞரை பாராட்டுகிறேன். சமூக ஊடகத்தை கடந்து தன் பேனாவை எடுத்து எழுதுகிற அந்த முயற்சியை மனதார பாராட்டுகிறேன். இந்த நூலை பேசுறதுக்கு முன்னால் ஒசூரை பற்றி பேசுகிறேன். ஒசூர் என்பது நான் பள்ளிப்பண்ணாவில் பார்த்த ஊரில் இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு மந்திர போலால் யாரோ மந்திரம் போட்டு மாறியதை போல மாறி இருக்கிறது. இந்த இடம் பூராவுமே வேளாண் நிலங்களாக இருந்த காலத்தில் இந்த ஊர்ல இருந்தன. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நானும் என் நண்பர்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் வரும்போது எதுவுமே கோயில் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு அந்த கோயில் பூட்டி இருப்பதை பார்ப்பதே வருத்தமாக இருக்கிறது. அந்த கோயில் பூட்டி நான் பார்த்ததே இல்லை. அது திறந்திருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு சரஸ்வதி சிலை உண்டு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஆகிவிட்டேன். ஆனால் அந்த பள்ளி பருவத்தில் அம்மாவின் வழியில கடவுளை நம்பிய காலத்தில் அந்த சரஸ்வதியை வணங்கித்தான் ஒவ்வொரு தேர்வையும் எழுதிய ஒரு இனிமையான காலம் இருந்தது. அந்த கோயில் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கோயில் மேற்பகுதியில பாதம் இருக்கிறது. அந்த பாலம் என்பது பாண்டவர் பாலம் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. ஆனால் அது சமணர் வாழ்ந்த இடம். அப்படி ஒரு அந்த கோயும் சமணர் வாழ்ந்த கோயில் தான். அது ஒரு பெருமைக்குரிய இடம். இன்றைக்கு அந்த இடம் வந்து அடையாளம் தெரியாமல் மாறி இருக்கிறது என்பதே ஒரு வருத்தம் தான். இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி இது வந்து ஒரு உரையாடல் களம் என்பதனால சிலர் மணித்துறையில் பேச வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வளர்ச்சி, இந்த மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி யாருக்கு பயன்பட்டது என்று நண்பர்களை பார்க்கும்போது நான் கேட்டேன். இந்த மாதிரி தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். தர்மபுரி கூட ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டும் என்பதை எங்கள் அரசியல் இயக்கத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். அதை பெருமளவில் வளர்க்க வேண்டும் என்று பாடுபடுகிறோம். ஆனால் அந்த தொழிற்பேட்டை ஏன் வர வேண்டும்? தர்மபுரி மக்கள், தர்மபுரி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களெல்லாம் பயன்பெற வேண்டும், அவர்களெல்லாம் வளர வேண்டும் என்பதுதான். ஆனால் இப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சி உண்மையிலேயே உள்ளூர் மக்களை, நம்முடைய கவுன்சிலர் இருக்கிறாரு நண்பர், அவர் என்னோட அதே தேர்ப்பேட்டை சேர்ந்தவர், அவங்க எல்லாம் பெரிய தொழில் முனைவர்களாக மாறல. மாறாக ஒரு படையெடுப்பது போல வட இந்தியாவில் இருந்து அல்லது பணம் இருக்கிற பகுதியில் இருந்து செல்வந்தர்கள் வந்து நிறைய தொழிற்சாலை திறந்திருக்காங்க. நான் அதை மறுக்கல. முதலீடு என்பது வெளிநாட்டிலிருந்து வரலாறு நம்ம கேட்கிறோம். ஆனால் அதே சமயம் உள்ளூர் மக்கள் ஏறக்குறைய ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது தொழில் வளர்ச்சி அல்ல. உண்மையான தொழில் வளர்ச்சி அல்லது நகரின் வளர்ச்சி என்பது இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தொழில்முறைகளாக மாற வேண்டும். இந்த நிலங்களை கைப்படுவது, அதாவது இந்த நிலையை கையகப்படுத்தி தான் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டது. எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஒரு பரிந்துரை சொல்வோம். அரசு எந்த சூழ்நிலையிலும் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது. நில உரிமையாளர்களிடமிருந்து பணம் கொடுத்து நிலத்தை வாங்கக்கூடாது. மாறாக அந்த நில உரிமையாளர் அத்தனை பேர் சூழப்பன் ஒருத்தர் ரொம்ப அற்புதமான பூந்தோப்பு வச்சிருப்போம் 4 ஏக்கர். அந்த நிலமெல்லாம் கையகப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய ஏழ்மையிலேயே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலங்களை கையகப்படுத்தாமல் அந்த விவசாய நிலங்களை ஒரு தொகுப்பாக உருவாக்கி அந்த நில உரிமையாளர்கள் கூறாமே அந்த தொழிற்பேட்டையின் பங்குதாரர்கள் ஆகியிருந்தால், ஒரு தொழிற்சாலை இருக்கும்போது அந்த தொழிற்சாலையில் குறிப்பிட்ட ஷேர் அந்த வேளாண் மக்களுக்கு இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை பிடிங்கி எறிவது போல அந்த வேளாண் மக்களை பிடிங்கி எரிஞ்சிருக்க மாட்டாங்க. நான் ஒசூர் வரும்போதெல்லாம் நினைக்கிற என்னுடைய ஏக்கத்தை இதன் மூலம் பதிவு செய்கிறேன். இந்த நூல் உண்மையிலேயே ஒரு இளைஞன் இவ்வளவு ஆழமாக சிந்தித்து இவ்வளவு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்கிறார் என்பது வியப்பு. நீட் என்பது ஒரு கொடுந்தாக்குதல். தகுதி என்பதே ஒரு ஏமாற்று. இந்தியாவில் மட்டும்தான் உலகத்தில் வந்து எந்த நாட்டிலையும் இவன் படிக்கக்கூடாது சட்டம் எழுதல. இந்தியாவில் மட்டும்தான்
சூத்திரன் படிக்க கூடாது, சூத்திரனுக்கு வேதம் கற்பிப்பது தவறு, அப்படி வேதம் கற்பித்தால் கற்பிப்பவன் நாட்டை அறுக்க வேண்டும், அவன் கற்றுக்கொண்டால் அவன் தலையை வெட்டலாம் அப்படின்னு சட்டம் இருந்த ஒரு மோசமான ஒரு நாடு. இந்த நாட்டில் இன்றைக்கு வரை ஏற்ற தாழ்வுகளை பாதுகாப்பதற்கு அப்படியே வைத்திருப்பதற்கு கல்வியில் தான் அவங்க இடையூறு செய்யணும். நான் ஒரு மாற்று சொல்றேன், நுழைவுத் தேர்வு வேண்டாம். அப்ப என்ன தேர்வு வேண்டும்? எப்படி தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது? தகுதி என்பதை ஏமாற்று. இந்தியாவில் மட்டும்தான் தகுதிங்கிறது. மார்க் அதிகமா எடுக்கிறவங்க புத்திசாலி, மார்க் கம்மியா எடுக்கிறவங்க முட்டாள் என்று சொல்பவன் தான் முட்டாள். என்னுடைய வகுப்பில் மதிப்பெண் குறைந்தவன் சாதித்ததை மதிப்பெண் மிகுதியாக பெற்றவன் சாதிக்கவில்லை. யுவராஜ் என் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சான். அவன் பியூசி தான் படிச்சான். இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் முனைவராக வளர்ந்திருக்கான். ஆனால் முதல் மதிப்பெண் பெற்றவன் யுவராஜுக்கான வளர்ச்சியை பெறவில்லை. அப்ப யுவராஜின் அறிவு எங்க இருக்குது? வாழ்வியலில் இருக்குது. நீ புத்தகத்தில் படிப்பதை விட வாழ்க்கையை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை ஒருவன் படித்திருக்கிறானா என்பதை அறிந்து கொள்வதற்கான அளவுகோல் எது? உண்மையிலே அளவுகோல் கிடையாது. அப்ப எப்படி தேர்ந்தெடுப்பது? நான் மருத்துவத்தில் அவங்க சொல்றாங்க, திரும்ப மிகச்சிறந்த மாணவர்கள் வேண்டும் சொல்லிட்டு. முட்டாளர்களே மிகச்சிறந்த மாணவர்கள் தேவையில்லை. முட்டாளை கூட மிகச்சிறந்த மருத்துவனாக மாற்றக்கூடிய கல்வி அமைப்பு தான் வேண்டும். நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீ தகுதி என்ற ஒரு ஏமாற்றை விட்டுவிடு. தர்மபுரி மாவட்டத்தில் ஏரியூருக்கு ஒரு மருத்துவம் வேண்டும். அந்த மருத்துவம் சென்னையில் படித்து மிக அதிகமான மதிப்பெண் வாங்கி ஒரு தனியார் பள்ளியில் படிச்சு தனியார் கல்லூரியில் படிச்சு வரணும்னா ஏரியூருக்கு தேவையில்லை. அவன் வந்து அடுத்த மாசமே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பணம் கொடுக்குறான். மிஞ்சி பணம் 3 மாசம் இருக்கான். 4 மாதத்துக்கு ஒரு முறை ஏரியூர் மருத்துவம் மாறிக்கொண்டே இருக்கிறார். இது எப்படி மாத்துறது? சைனாவில் இருக்கிற முறை அல்லது ரஷ்யாவில் இருந்த முறை. நீங்க ஏரியூருக்கு ஒரு நல்ல மருத்துவம் வேண்டும் என்றால் ஏரியூர் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் அங்க படிக்கிற மாணவர்கள் நல்ல மாணவர் தேர்ந்தெடுத்து இந்த மாணவன் இந்த ஊரை சேர்ந்தவன், இவனுக்கு எம்பிபிஎஸ் பயிற்சி கொடுங்கள், எங்க ஊர்ல வந்து இருப்பான்னு அனுப்புவாங்க. அந்த மாணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை வளர்த்து சிறந்த மருத்துவனாக மாற்ற வேண்டியது மருத்துவக் கல்வியின் கடமை. இது அடிப்படை என்னன்னா, மதிப்பெண் பெறுபவன் மிகுந்த அறிவுள்ளவன் என்ற அந்த ஏமாற்றல அல்லது அந்த கருத்திலிருந்து வெளியே வரணும். நான் எங்க கிராமங்கள்ல போய் கிராம கூட்டம் நடத்தணும்னு சொல்றேன். இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா மிக நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்க சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிச்சாங்க. எங்க கிராமத்துல ஒரு சிறுமி இருக்கா, படிக்கவே இல்லை. ஒரு பேச்சுக்கு செல்வி ஜெயலலிதாவை எங்கள் கிராமத்துக்கு பிறக்க வைத்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இந்த கிராமத்துக்கு கொண்ட சர்ச் பார்க் அனுப்பிச்சிருந்தா எங்க கிராமத்துக்கு கொண்டு தான் படிச்சிருப்பாங்க. அப்ப வசதி வாய்ப்பு தான் உனக்கு கல்வியில் மேம்பாட்டு தருகிறதே தவிர சொந்த அறிவு கிடையாது. அறிவு என்பதை ஏமாற்று. அப்ப இனி வரும் காலங்களில் நீ கல்லூரிக்கு யார் நுழையலாம் நுழையக்கூடாது என்று தடை செய்கிற முடிவு செய்கிற வர்ணாசிரம கோட்பாட்டின் திரும்ப தம்பி அழகா சொல்ற வர்ணாசிரம கோட்பாடு குறிப்பிட்டார் அமைந்திருக்கிற நுழைவுத் தேர்வு கூட இனி வரும் காலங்களில் நாம் தொடர்ந்து சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கேட்கிறோம். நான் ஒரு புது இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவையில்லை. இந்தியா சாதியற்ற சமுதாயமாக மாறவில்லை. சாதியற்ற சமுதாயம் வேண்டும். எனக்கு கமலஹாசன் ஒரு முறை சொன்னார், நீங்க சர்டிபிகேட்லாம் சாதி எழுதாதீங்க. சாதி எழுதாமல் இருக்கிறது லக்ஸுரி. ஒரு முன்னேறிய சமுதாயத்தினர் தாராளமா சாதி எழுதாம இருக்கலாம். எழுத வேண்டிய தேவையில்லை. எழுதாமலே சாதி உணர்வோடு தான் அவங்க இருக்காங்க. ஆனால் சாதி அடுக்கின் கீழ்நிலையில் இருக்கவங்க அந்த அடையாளம் இல்லை என்றால் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பாக சாதி அடுக்கின் கீழ்நிலையில் இருப்பவர்கள் வேறு வழி இல்லாமல் சாதியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதே சமயத்தில் அந்த சாதி உணர்வு என்பது சாதி வேறுபாடாக சாதி வெறுப்பாக மாறிவிடாமல் பார்த்துக் கொள்வது இந்த மாதிரி தலைவருடைய அக்கறையாக இருக்க வேண்டும். இது எதுக்காக சாதி அடிப்படை இடஒதுக்கீடு தாண்டி வேறொரு இடஒதுக்கீடு சொல்லுது. இன்னைக்கு ஐஐடியில ஒரு 6000 இடங்கள் இருக்கிறது என்றால் நம்பர் 1 ராஜஸ்தான், நம்பர் 2 2500 மாணவர்கள், 1800 மாணவர்கள் தமிழ்நாட்டிலும் மிக குறைவா போறாங்க. ஐஏஎஸ் தேர்வுல தமிழ்நாட்டில் கம்மியா போறாங்க. ஏமாத்தி அல்லது பல்வேறு லாபின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் வட இந்திய மாநிலம் சேர்ந்து அதிகம் போறாங்க. எப்படி சரி செய்யுது? எப்படி ஐஐடியில் தமிழக மாணவர்கள் போறாங்க? நீட் கோச்சிங் சென்டர் அதிகம் பண்ணணுமா? சமீபத்தில் நம்ம கவர்மெண்ட் சொன்ன மாதிரி
கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும். அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். மாநில அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேண்டும். இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு ஐஐடியில் இத்தனை இடங்கள், ஆந்திராவுக்கு இத்தனை இடங்கள் என்று மக்கள் தொகையின் அடிப்படையில் இடங்கள் வழங்கப்பட வேண்டும். அப்ப தமிழ்நாட்டு மாணவர்களை அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடாது. மாறாக தமிழக அரசாங்கம் தன்னுடைய கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை 12ஆம் வகுப்பு தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் அனுப்புகிற மாணவர்களை பயிற்சி செய்து தலை சிறந்த இன்ஜினியராக மாற்ற வேண்டியது அவங்க கடமையை தவிர கேட்டு போட்டு நுழைவு வைக்கக்கூடாது. அப்ப ஒரு மாற்று இடஒதுக்கீடாக மாநிலங்கள் அடிப்படையிலான இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் கூட மருத்துவக் கல்லூரிகள் மாநிலத்துக்கு உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இத்தனை சீட்டு ஒதுக்கணும். அந்த அடிப்படையில் ஒதுக்க முடியும். இப்படி இடஒதுக்கீடு என்பதை நாம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தை பார்ப்பதை விட்டு ரெப்ரசன்டேஷன் என்ற ஆங்கில சொல்ல அடிப்படையில் பங்களிப்பு என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சாதி ஆகட்டும், மிக பிற்படுத்தப்பட்ட சாதி மாணவர்களையும் நகர்ப்புற மாணவர்கள் பெறுகிற வாய்ப்பை கிராமப்புற மாணவர்கள் பெறுவதில்லை. இது எப்படி பரவலாக்குது? அதுக்கு ஒரே வழி நான் சொன்ன மாதிரி மாவட்ட அடிப்படையிலான இடஒதுக்கீடாக பங்கிட வேண்டும். மாவட்டத்திற்குள்ளும் ABC என்று நகரங்களை பிரிக்க வேண்டும். நான் கதை சொல்லல, வாய்ப்பு இல்லாத சொல்லவில்லை. அதுல வாய்ப்பு இருக்கிறது. தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி ஒரு வளர்ந்த பகுதி, ஏரியூருக்கு பின்தங்கிய பகுதி. ஏரியூர் மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் போட்டி போட முடியாது. தர்மபுரி தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது, வசதியானவர் படிக்க வைக்கிறாங்க. அப்ப இடஒதுக்கீட்டை மாவட்ட ரீதியாக பிரிக்க வேண்டும். மாவட்டங்களில் இருக்க பெரிய நகரங்களுக்கு தனியாக பிரிக்க வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் கிராமங்களுக்கு பிரிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பிரிச்சா எல்லா வாய்ப்புகளும், கல்வி வாய்ப்பாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், எல்லா இடங்களுக்கும் பரவலாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஒழுக்க மாற்ற வேண்டும். அதை விட முக்கியமான ஒன்றை தம்பி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, நிறைய சிந்திச்சு எழுதியிருக்காரு. ஆனா ஒன்றை தமிழகம் பேசுவதில்லை. நான் உலகம் பூராமல் சுற்றியிருக்கேன். நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்குது, ஆங்கிலம் தான் உலகத்தின் அச்சாணி, ஆங்கிலத்தை சுற்றி தான் உலகம் சொல்லுகிறது. உண்மையே இல்லை. நான் என் நண்பர்கள் தமிழ் மொழி தான் படிச்சோம். நாங்க தமிழ்ல படிச்சுதான் நான் எல்லா வெளிநாட்டுக்கும் போனேன். நான் 1994ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி லண்டன் போய் பிளாப் எழுதினேன். என்னோட 18 மாணவர் எழுதினாங்க. ஸ்டான்லி ஹாஸ்டல் இருந்தது. ஹாஸ்டல் தான் கிடையாது, வீட வாடகை எடுத்து 18 பேர் தங்கிருந்தோம். அந்த வீட்டில் தங்கினா பிளாப் எக்ஸாம் எழுதணும். அதை முடிச்சு நான் எக்ஸாம் படிச்சேன். அந்த 18 பேரில் 17 பேர் ஆங்கிலம் எழுதி படிச்சாங்க. சிட்டி பசங்க. நான் ஒருத்தர் தமிழ்ல படிச்சேன். அந்த வருஷம் எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கு. அந்த 18 பேர்ல பாஸ் பண்ண ஒரே ஒருத்தர் நான் தான் தமிழ் மொழி. லண்டன் இசையமைக்கிற இளைஞர்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல. கர்ம வீரர் காமராஜர் இங்கிலீஷ்ல படிக்கல. நமக்கெல்லாம் பெருமைப்படுத்திய இந்தியாவின் அடையாளமாக உயர்ந்த அப்துல் கலாம் இங்கிலீஷ்ல படிக்கல. சுந்தர் பிச்சை இங்கிலீஷ்ல படிக்கல. சிவன் இங்கிலீஷ்ல படிக்கல. ராக்கெட் அனுப்புறாரு இந்தியாவுக்காக. அப்ப எல்லா உயர்ந்த மனிதர்களும் தமிழ் தான் படிச்சிருக்காங்க. அப்ப தமிழ் வழி கல்வியை ஊக்குவிப்பது என்பது இவங்க சொல்ற மாதிரி பெயருக்கு ஊக்குவிப்பதல்ல. உண்மையிலே தமிழ்நாட்டில் எல்லா அரசு வேலையும் தமிழ் மீடியம் கிடைக்கும். அதை விட முக்கியமாக மருத்துவ கல்வியையும் பொறியியல் கல்வியும் தாய்மொழியில் தமிழ்ல தான் உலகம் பூரா செய்யறாங்க. நீங்க ஐரோப்பாவில் அத்தனை நாடும், பிரான்ஸாக இருந்தால் பிரெஞ்சு, ஜெர்மனியாக இருந்தால் ஜெர்மன் மொழி, ஸ்பெயினாக இருந்தால் ஸ்பானிஷ் மொழி, கிரேக்கமாக இருந்தால் கிரேக்க மொழி, இத்தாலியா இருந்தால் இத்தாலிய மொழி, ஜப்பான்ல ஜப்பானிய மொழி, சீனால சீன மொழி. அப்ப உலகத்துல ஆங்கிலத்தில் மருத்துவத்தை கற்பிக்கிற நாடு வளராத நம்மை போன்ற பின்தங்கிய நாடுகள், ஆங்கிலேயர்களால் காலனி ஆதிக்கம் செய்யப்பட்ட நாடுகள் தான். அப்ப ஐரோப்பாவுக்கு அத்தனை நாடுகளும் தங்கள் தாய்மொழியில் தான் வந்து கற்பிட்டாங்க. ஐரோப்பா மட்டுமல்ல, தாய்லாந்து பின்தங்கிய நாடு. தாய்லாந்துல தாய்மொழியில் தான் ஒருத்தர் கற்பிட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப உலகம் பூராவும் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்பிக்க முடியும் என்றால், இன்ஜினியரிங் கற்பிக்க முடியும் என்றால், ஏன் தமிழ்நாட்டில் முடியாது? ஏன் செய்யல? தமிழ்நாடு என்பது இன்னைக்கு 8 கோடி மக்கள் தொகை வைத்திருக்கிறது. அது இங்கிலாந்து நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகம், பிரான்ஸ் நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகம், ஏற்கனவே ஜெர்மன் நாட்டின் மக்கள் தொகையை ஒத்த ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. தமிழ்நாடு நீங்க ஒரு மாநிலமா பார்க்கக்கூடாது. உலகத்தை ஏற்பரிய மறந்துச்சு. நூற்றுக்கணக்கான நாடுகள் தமிழக மக்கள் தொகையை விட குறைவான மக்கள் தொகை உள்ள நாடுகள். தமிழ்நாடு தனியாக எடுத்தா ஒரு நாட்டின் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு.
இத்தனை கோடி மக்கள் பேசுகிற ஒரு மொழியில் இன்றைக்கு வரை மருத்துவமோ பொறியியலோ கற்பிக்க முடியவில்லை என்பது உண்மையிலே வெட்கக்கேடு. அது எப்படி முடியும்? இங்கிலீஷ் தானே எல்லாம். இன்றைக்கு தொழில் இனிமேல் எல்லாமே ஏறக்குறைய மந்திரம் போட்ட மாதிரி தான். ஒரு ஆங்கில மருத்துவ புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிற மாதக்கணக்கில் நினைச்சிருக்கீங்க. ஏஐ வந்த பின்னால, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பின்னால மிக கடினமான ஒரு ஆங்கில நூலை 1 மணி நேரத்தில் ஏஐ தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அறிவியல் வளர்கிறது. அறிவியலை பயன்படுத்தி மொழியை வளர்க்க வேண்டும். இந்த எல்லாத்தையும் சொன்னவர் தாய்மொழி கல்வியையும் மிக வலிமையாக வலியுறுத்திக்க வேண்டும். இன்னொன்று, நீட் கூடாது என்பது சொல்ற அதே நேரத்தில் நீங்க ஏரியூர்ல இருந்து ஒரு கிராமத்து பையனை சென்னைக்கு அனுப்புறீங்க, அல்ல ஐஐடியில சேர்த்துறீங்க. அவன் சென்னையில இருந்து ஒரு முழுக்க முழுக்க ஆங்கில வழியில் பண்ற பையன் இங்க இருப்பான், இவன் இங்க இருப்பான். எப்படி அவனை சரி செய்யறது? கஷ்டமே இல்லை. நான் எம்பிபிஎஸ் சேர்ந்த காலத்துல நாங்கெல்லாம் தமிழ் மொழியை படிச்சுட்டு வந்தவங்கனால ஃபர்ஸ்ட் இயர்ல 6.5 வருஷம் எம்பிபிஎஸ் கோர்ஸ், 5.5 வருஷம். முதல் 1 வருஷம் இங்கிலீஷ் ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நாங்கெல்லாம் தமிழ்ல படிச்சிருப்போங்கனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மறுபடியும் வருஷம் சொல்லிக் கொடுத்தாங்க இங்கிலீஷ்ல. அப்ப இன்றைக்கும் ஐஐடியில் போகிற ஒரு மாணவனுக்கு இதற்கு சட்டம் இருக்குது. இடஒதுக்கீட்டின் கீழே போற மாணவன் அவனால் படிக்க முடியாதுன்னா அவனுக்கு வார இறுதி நாட்களில் தனியாக டியூஷன் வைக்கணும் சட்டம் இருக்குது. ஆங்கிலம் கற்பிக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் இருக்குது. ஆனா யாரும் அதை கேட்கறது இல்லை. இப்ப இடஒதுக்கீடு பேசிட்டு விட்டுறோம். அந்த மாணவன் போறான், அவமானப்படுறான், தற்கொலை பண்றான், அதை பத்தி வருத்தப்படுறான். ஆனால் அந்த நிறுவனங்களில் ஒரு இடஒதுக்கீட்டின் கீழே வரும் ஒரு மாணவன் எதிர்பார்த்த அளவு படிக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். இப்படி இடஒதுக்கீடு என்பது ஒரு புள்ளிதான். அதை விட சமத்துவத்துக்கான பல்வேறு செயல்பாடுகள் இருக்கின்றன. அது மிக முக்கியமான செயல்பாடு தாய் மொழி வழி கல்வி. அதை வலியுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல இதை போன்ற எழுத்துக்கள் தந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மனம் நிறைய அந்த சகோதரனை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்து அதையும் நீட் ஏன் கூடாது என்ற நூலை சரியான நபரை தேர்வு செய்து அந்த மருத்துவர் அவர்களே வெளியிட்டது சால நன்று. ஏனென்றால் நீட்டுடைய அருமை பெருமைகளை ஐயா மருத்துவர் ஐயா தான் சொல்ல முடியும். அவர் படிக்கின்ற காலங்களில் நீட்டெல்லாம் இல்லை. அதற்கு முந்தைய காலங்களிலும் சமஸ்கிருதத்தை படித்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும் என்ற ஒரு மோசமான காலகட்டங்கள் இருந்தது. அதை பல்வேறு தலைவர்களால் முறியடிக்கப்பட்டு மருத்துவம் அனைவரும் படிக்கின்ற வகையில் எளிதாக்கி குக்கிராமங்களில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மருத்துவராக்கிய பெருமை நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு உண்டு. அது நீண்ட வரலாறும் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்கள், மக்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரியும். இதையும் தாண்டி இன்றைக்கு வடநாட்டில் இருக்கின்ற அந்த சதிகாரர்களுடைய சதியால் தென்னகத்தில் இருக்கின்றவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற வகையில் இந்தியா முழுவதும் எல்லா துறையிலும் வடநாட்டை சேர்ந்தவர்களே மாணவ மாணவிகளுடைய கனவுகளை குறிப்பொடியாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீட்டின் காரணமாக எத்தனை சகோதர சகோதரிகள் தங்கள் இன்னுயிரை ஈண்டும் இன்றைக்கும் இன்னும் விடிவு காலம் பிறக்கவில்லை. முதலாக இந்தியாவுடைய தமிழகத்தில் தான் நீட்டிற்கு எதிர்ப்புகள் மிக வலிமையாக, மிக கடுமையாக இருந்ததெல்லாம் தெரியும். கூடாது என்ற ஒத்த கருத்துடன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதெல்லாம் செவிசாய்க்காமல் மத்தியில் இருக்கின்ற அரசுகள் நீட்டை முதன்மைப்படுத்தி நம்முடைய வளர்ச்சிகளை தடுக்கின்ற வகையில் தொடர்ந்து இந்த சதியின் காரணமாக நம்ம மாணவ மாணவிகள் பாதிக்கின்றார்கள். அந்த கருத்தில் இன்றைக்கு பிரபாகரன் அவர்கள் அவரும் ஏதோ ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டியவர் இல்லை, இன்னும் 27 வயசு 28 வயசுக்குள்ளதான், இன்னும் திருமணமே ஆகாதவர். ஆனாலும் அந்த பாதிப்புகளை அவர் கருத்தில் கொண்டு ஒரு அருமையான நீட் ஏற்கக்கூடாது என்ற நூலை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கின்றார். முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிப்பவர்கள் பேனா எடுக்கிறாங்கன்னா சிக்னேச்சர் பண்ண மட்டும் தான் பேனா எடுக்கிறாங்க. எல்லாம் பேப்பர்லெஸ், பேனாலெஸ் அப்படி போயிட்டு. ஆனால் பிரபாகரன் தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் தன்னுடைய அவரால் என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்.
அது ஓசூர் பார்த்தீங்கன்னா இன்னும் தென்னை டாக்டர் என்ன சொன்ன தர்மபுரியோ கிருஷ்ணகிரியோ இல்லை. இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த எல்லையில் தமிழகத்துடைய எல்லை முகப்பு நுழைவு வாயில் இங்கே வந்து தமிழில் பேசுறது எழுதுறது அந்த படைப்பாக கொண்டு வர்றது படைப்பாக வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தம்பி பிரபாகரன் முன்னிட்டு தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால இந்த ஊருக்கு பெருமை, அவரால் நாம் வாழ்ற பகுதிக்கு பெருமை. பிரபாகரன் தொடர்ந்து இன்னும் அதிக நூல்களை இந்த பகுதிக்கு தர வேண்டும். இது போன்ற சமூக கருத்துக்கள் பேசும் பொருளாதார நூல் வடிவமாக தரும் பொழுது அது அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பேசும் பொருள் வந்து எந்த அளவுக்கு அது வந்து நீ இருக்கலாம் இருக்காம போகலாம். ஆனால் புத்தகங்கள் எத்தனை வருடம் ஆனாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த கருத்தில் வந்து அதுவும் வந்து செலவு செஞ்சு நீ புத்தகம் எழுதுறதால ரொம்ப கஷ்டம். புத்தகம் வாங்கி யாரும் பணம் கொடுத்து வாங்கி யாரும் படிக்கிறதே இல்லை. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்தாலும் புக்கு வாங்குவோம். ஏன்னா அவங்க எங்கிட்ட பணம் இல்லாமல் அந்த வாசிப்பு தன்மை போதும். இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச போனால் ஒன்றும் புத்தகமே இல்லை. எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் புத்தகம் இருக்கு. லேடிஸ் எல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து காய்கறி பழம் வந்து வீட்டு மளிகை அது ப்ரொஃபஷன் எல்லாமே கைமாற்றி பெரியார் தான் சொன்னாரு, நீ வக்கீல் ஆயிட்டா வேணாலும் தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல, அவன் பேசுறதும் புரிய மாட்டேது, காரணம் கேட்டு சொல்ல மாட்டேது, அவன் பேசுறதும் ஸ்வீட் இங்கிலீஷ், அதாவது ரொம்ப ரூடியாக ஆங்கிலம். அதை நம்ம பிரமிப்பை பயத்தை கொடுத்துட்டு எவ்வளவு சும்மா சொல்லி இருக்கலாம். இப்ப நம்மளே தமிழ்நாடு இன்றைக்கு ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே கல்விக் கொள்கை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு செயல். மாநிலங்கள் தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த மத்திய அரசின் தலையீடு மிக அதிகமாக இருக்கிற ஒரு துறை கல்வித்துறை. கல்வித்துறையில அகில இந்திய நுழைவுத் தேர்வு என்பது ஏறக்குறைய மாநிலங்களின் வாய்ப்பை பறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. கல்வியில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு பதிலாக கல்வியில் ஏற்கனவே இருக்கிற வேறுபாடுகளை இன்னமும் மிகுதியாக்குகிற ஒரு முயற்சி. இதை எதிர்கொள்வதற்காக நுழைவுத் தேர்வு வேணாங்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது. அதை விட இன்றியமையாதது ஒவ்வொரு மாநிலமும் தாய்மொழி வழி தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும். இது வந்து இன்றைக்கு வரை ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது, ஏற்றளவில் இருக்கிறது, நடைமுறைக்கு வரல. மருத்துவத்தை கண்டிப்பாக தாய்மொழி தமிழ் கற்பிக்கலாம். அதுக்கு 2 சான்றுகள் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும், பிரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், ஸ்பெயின் ஆகட்டும், கிரீக் ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும், எல்லா நாடுகளுமே கிரீக்ல நம்மளோட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நாடு. அந்த நாடுகளில் எல்லாம் தாய்மொழியில் தமிழ் அவங்க மொழியில கற்பிக்கப்படுகிறது. அப்படியானால் தமிழ்நாட்டுக்கு என்ன கஷ்டம்? தமிழ்நாடு என்பதை ஒரு மாநிலமாக பார்க்கக்கூடாது. ஏறக்குறைய இன்றைக்கு 8 கோடி மக்கள் தொகை நெருங்குகிற ஒரு மாநிலம் உலகத்தில் இருக்கிற பல ஐரோப்பிய நாடுகளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. 8 கோடி மக்கள் தான் மிக அதிக மக்கள் தொகை. இங்கிலாந்து நாட்டின் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அதிகம். இந்த ஒரு மாநிலத்தில் தாய்மொழியில் பொறியியலை, மருத்துவத்தை கண்டிப்பாக கற்க முடியும். இதுவரை இதை விட தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு எவ்வளவு பெரிய நூலையும் மொழிபெயர்ப்பது மிகவும் எளிது. அந்த காலத்து மொழிபெயர்ப்புங்கிறது மாத கணக்கில், ஆண்டு கணக்கில் ஆயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை செயற்கை நுண்ணறிவு 1 மணி நேரத்தில் மொழிபெயர்த்தும் சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் தத்தம் தாய்மொழியில் தொழில் கல்வியை கற்பிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அறிவு மேம்படும். இன்றைக்கு வரை மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குற அந்த பழக்கம் இருக்க வரைக்கும் நம்ம அறிவியல் கண்டுபிடிக்க கொடுக்கல, மதிப்பெண் வாங்குகிறான். ஆனால் இந்தியாவிலிருந்து இந்தியா தானா ரெஜிஸ்டர் பண்ண புதிய கண்டுபிடிப்பு எத்தனைன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சீனா எங்கேயோ இருக்குது. காரணம் தாய்மொழி கல்வி. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் கண்டுபிடிப்பு இருக்குது, இந்தியாவில் கண்டுபிடிப்புகளே இல்லை. அது அடிப்படை காரணம் உண்மையிலேயே அறிவை வளர்ப்பாம மதிப்பெண்ணுக்காக மாணவர்களை பயிற்றுவிக்கிறது. இது வந்து இயந்திரங்களை உருவாக்குற மாதிரி. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக தாய்மொழி கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். புதிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் இன்றைய சூழல்ல கண்டிப்பாக செய்ய முடியும். உடனடியாக தமிழகம் தொடங்க வேண்டும். ஒரே ஒரு கருத்து மட்டும், நேரா MBBS தமிழ்ல மாத்துறதால முதல்ல நர்சிங்கை மாத்துங்க, பிசியோதெரப்பியை மாத்துங்க. அந்த மாணவர்கள்லாம் உண்மையிலேயே புரிஞ்சிக்காம தான் படிக்கிறாங்க. இப்படி முதல்ல துணை மருத்துவ படிப்புகளை, பார்மகாலஜி, நர்சிங், பிசியோதெரப்பி, இதெல்லாம் முதல்ல தமிழ்ல மாத்துங்க. காலப்போக்கில் 100 வருஷம் ஆயிட விடாது. இன்னும் ஓரிரு ஆண்டுகள்லயே தமிழ்ல மருத்துவத்தை கற்பிக்க முடியும். MBBS மட்டும் இல்லை, MCH எல்லாத்தையும் கற்பிக்க முடியும். அதற்கான ஆய்வுகளை, ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். அந்த ஆராய்ச்சிகள் நடக்குது, மிகவும் மெல்லமா நடக்குது, விரைவுபடுத்த வேண்டும்.